மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வெவ்வேறு கருவிகளை இணைக்கும் முதலீட்டு பொருட்களாகும். அவை ஒரு நிபுணர் நிதி மேலாளரால் ஒரே தயாரிப்பாக நிர்வகிக்கப்படும் பங்குகள் அல்லது பங்கீடுகள், பத்திரங்கள் போன்றவை அல்லது இரண்டுமாகும். முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் போட்டவுடன் முன் வரையறுக்கப்பட்ட முதலீட்டு மூலோபாய திட்டத்தின்படி நிதி மேலாளர் இந்த சேகரிக்கப்பட்ட பணத்தை முதலீடு செய்கிறார். மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்யும் போது நிதி எங்கு முதலீடு செய்யப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். உங்கள் முதலீட்டின் கால அளவு, தயாரிப்பின் ஆபத்து விவரம், கால எல்லைகள் தாண்டி நிலையான வரலாற்று செயல்திறன் மற்றும் மேலும் முக்கியமாக நிதி முதலீட்டு நோக்கம் உங்கள் நோக்கங்களுடன் பொருந்துகிறதா என்பதை பார்க்க வேண்டும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் திறந்த நிலை நிதிகளாக முதன்மையாக வகைப்படுத்தப்படுகின்றன. நீங்கள் எந்த நேரத்திலும் யூனிட்டை வாங்கலாம் மற்றும் விற்கலாம், அல்லது முடிந்த நிதிகளை மூடலாம். நீங்கள் வெளியீட்டு காலத்தில் மட்டுமே வாங்க முடியும். அதன் பிறகு யூனிட்டுகள் பங்குச்சந்தையில் மட்டுமே நீங்கள் வாங்க மற்றும் விற்க மட்டுமே பட்டியலிடப்பட்டுள்ளன. இதை தவிர அடிப்படை சொத்து வகுப்பின் அடிப்படையிலும் மற்றும் நிதியின் முதலீட்டு நோக்கத்தின் அடிப்படையிலும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டையும் தேர்வு செய்யலாம். மியூச்சுவல் ஃபண்டுகள் வெவ்வேறு தேவைகளை மற்றும் ஆபத்து விவரங்கள் கொண்ட வெவ்வேறு முதலீட்டாளர்களுக்கு ஏற்றது போல பல வகைகள் உள்ளன. இது நாம் கடன் அல்லது நிலையான வருமான நிதிகளை புரிந்து கொள்வதன் மூலம் ஆரம்பிக்கலாம். இந்த நிதிகள் முதன்மையாக பத்திரங்கள் போன்ற கடன் பத்திரங்களில், அரசு பத்திரங்களில் முதலீடு செய்கின்றன. அவை குறைவான அபாயகரமானதாக கருதப்படுகின்றன மற்றும் மிதமான வருமானத்தை வழங்கக்கூடியவை. பல்வேறு வகையான கடன் நிதிகளில் கில்ட் நிதி, திரவ நிதி மற்றும் நிலையான முதிர்வு திட்டங்கள் போன்ற வருமான நிதிகள் அடங்கும். வருமான நிதிகள் முதன்மையாக கார்ப்பரேட் பத்திரங்களின் கலவையில் மற்றும் சாத்தியமான மூலதன மதிப்பீட்டை கொண்ட வருமான வடிவத்தில் அரசு வழங்கிய பத்திரங்களில் வருமானத்தை வழங்குவதற்காக முதலீடு செய்கின்றன. கில்ட் நிதிகள் நடுத்தர முதல் நீண்ட கால முதிர்வு வரையிலான அரசாங்க பத்திரங்களில் முதலீடு செய்கின்றன. அவை இயல்பு நிலை அபாயத்தை கொண்டிருக்கவில்லை. எனினும் குறுகிய காலத்தில் விலைகள் மற்றும் வருமானம் ஒரு வருடத்திற்கும் குறைவாக என எடுத்துக்கொள்வோம். வட்டி விகிதங்களில் ஏற்படும் மாற்றங்களை உணர முடியும். திரவ நிதிகள் அதிகளவு பணப்புழக்கத்தை நாடும் மற்றும் குறைந்தபட்ச நிலைத்தன்மையை மட்டுமே பொறுத்துக் கொள்ள முடியும் முதலீட்டாளர்களுக்கு மட்டுமே ஏற்றது. இந்த நிதிகள் கருவூல மசோதா, வணிக ஆவணங்கள் மற்றும் வைப்பு சான்றிதழ்கள் போன்ற அதிக திரவ பணச்சந்தை கருவிகளில் மட்டுமே முதலீடு செய்கின்றன. அதனால் தினசரி வருமானம் அதிகம் வேறுபடுவதில்லை. எனவே அவை மிகவும் மிதமான வருமானத்தை வழங்கக்கூடிய நிலையான முதலீட்டு வடிவமாக கருதப்படுகின்றன. நிபுணர்கள் சில நேரங்களில் நிலையான வைப்புகளுக்கு ஒரு நல்ல மாற்றாக திரவ நிதிகளை பரிந்துரைக்கின்றனர். நிலையான முதிர்வு திட்டங்கள், FMPக்கள், நிதி வைத்திருக்கும் பத்திரங்களின் முதிர்வு தேதிகளோடு இவை நிலையாக சீரமைக்கப்பட்ட முடிவு கடன் நிதிகளாகும். இந்த ஒத்திசைக்கப்பட்ட முதிர்வு வட்டி விகிதம் அபாயத்தை அல்லது மறு முதலீட்டு ஆபத்தையும் கூட கவனித்துக் கொள்கிறது. திரவ நிதிகள் போலல்லாமல் அவை எளிதில் மீட்டெடுக்க முடியாதவை என்பதால் அவைகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும். ஆனால் அவைகளின் வருமானம் மிகவும் நிலையானது மற்றும் கணிக்கக்கூடியது என்பதால் நிலையான வைப்புகளுக்கு ஒரு சிறந்த மாற்றாக ஒரு வரம்பிற்குள் அவையும் கருதப்படுகின்றன. இப்போது நீங்கள் கடன் நிதிகளை நன்கு புரிந்து கொண்டுள்ளீர்கள். தற்போது ஈக்விட்டி நிதிகள் பற்றி பேசலாம். ஈக்விட்டி பங்குகளில் முதலீடு செய்வது மற்றும் ஈக்விட்டி சார்ந்த கருவிகள் நடுத்தர முதல் நீண்ட காலத்திற்கு மூலதன மதிப்பீட்டை வழங்குவதே ஈக்விட்டி நிதிகளின் முதன்மை நோக்கமாகும். பன்முகப்படுத்தப்பட்ட நிதிகள், கவனம் செலுத்தப்பட்ட நிதிகள், துறைசார் நிதிகள், குறியீட்டு நிதிகள் முதலியன பல்வேறு வகையானவை ஈக்விட்டி நிதிகளில் அடங்கும். முதலீட்டு நோக்கத்தின்படி பன்முகப்படுத்தப்பட்ட ஈக்விட்டி நிதிகள் பல்வேறு துறைகளில் உள்ள பங்குகள் மற்றும் சந்தை மூலதன நிலைகளில் பரந்த அளவில் முதலீடு செய்கின்றன. அவர்களின் நோக்கம் என்னவென்றால், நீங்கள் முதலீடு செய்த பணத்திற்கு செறிவு அபாயத்தை குறைத்து அதிக வெளிப்பாடு உள்ள ஒரு துறை அல்லது சொத்து வகுப்புகளுக்கு நீண்ட கால மதிப்பீட்டை வழங்குவது. கவனம் செலுத்தப்பட்ட நிதிகள் மறுபுறம் தங்கள் பந்தயங்களில் கவனம் செலுத்துகின்றன. அவர்கள் முன் வரையறுக்கப்பட்ட அளவுருக்களுக்குள் வரும் நிறுவனங்களின் ஈக்விட்டி பத்திரங்களில் அல்லது ஒரே துறையில் செயல்படுபவர்களில் அல்லது பொதுவாக உள்ளவர்களில் சில வரையறுக்கப்பட்ட சந்தை மூலதனத்துடன் மட்டுமே முதலீடு செய்யலாம். ஒரு பிரபலமான வகை மையப்படுத்தப்பட்ட நிதிகள், துறைசார் நிதிகள் ஒரு குறிப்பிட்ட துறை அல்லது தொழில்துறையின் பங்குகளில் முதலீடு செய்யும். தொழில்நுட்பம் போன்றவை. பிற தொழில்களை விட அடிப்படை துறை அதிக வளர்ச்சியை பதிவு செய்திருந்தால் பன்முகப்படுத்தப்பட்ட ஈக்விட்டி நிதிகளை விஞ்ச துறைசார் நிதிகளுக்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் ஒரே துறையில் முதலீடு செய்வதன் மூலம் அவைகள் அதிக ஆபத்தை கொண்டுள்ளன. இண்டெக்ஸ் ஈக்விட்டி நிதிகள் அனைத்து பத்திரங்களிலும் முதலீடு செய்கின்றன.
இது சந்தை குறியீட்டின் ஒரு பகுதியாகும். S&P BSE சென்செக்ஸ் அல்லது நிப்டி 50 போன்றவை மற்றும் அவர்களின் நோக்கம் அடிப்படை குறியீட்டின் வருவாயை முடிந்தவரை நெருக்கமாக பிரதிபலிப்பதாகும். எனவே இந்த நிதிகள் முதலீட்டாளர்களுக்கு சந்தைகளுக்கு பரந்த வெளிப்பாட்டை வழங்க உதவுகின்றன. ஆனால் நீங்கள் அதிக வருமானத்தை தேடுகிறீர்கள், ஆனால் குறைந்த ஆபத்தை எடுக்க மட்டுமே தயாராக இருக்கிறீர்கள் என்றால் என்ன செய்வது? இங்குதான் கலப்பின நிதிகள் வருகின்றன. அவை உங்களுக்கு ஈக்விட்டிகள் மற்றும் கடன் பத்திரங்களில் ஆகியவற்றில் ஸ்திரத்தன்மையுடன் முதலீடு செய்வதிலிருந்து மூலதன மதிப்பீட்டின் பலனை தருகின்றன. சமச்சீர் நிதிகள் பொதுவாக ஈக்விட்டி சார்ந்த ஹைபிரிட் நிதிகள் குறைந்தபட்சம் 65% ஈக்விட்டிகளில் வெளிப்பாடு செலுத்தி மற்றும் கடனில் மீதமுள்ளவை. இருப்பினும் ஹைபிரிட் நிதிகளுக்கு இடையேயான பிற சொத்து ஒதுக்கீடு முறைகள் கூட இருக்கலாம். உதாரணமாக மாதாந்திர வருமான திட்டங்கள் கடன் சார்ந்த ஹைபிரிட் நிதிகளாகும். ஈக்விட்டிகளில் ஒரு சிறிய பகுதியை முதலீடு செய்யும் போது முதன்மையாக கடன் கருவிகள் மூலம் வழக்கமான வருமானத்தை உருவாக்குவதே அதன் நோக்கமாகும். இன்று நீங்கள் தங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அல்லது தங்க ETFகள் பரிமாற்ற வர்த்தகத்தில் முதலீடு செய்வதன் மூலமும் தங்கத்தை அணுகலாம். எளிமையான சொற்களில் கூறுவதானால் தங்க ETFின் ஒவ்வொரு யூனிட்டும் 1 கிராம் தங்கத்தை குறித்து காட்டுகிறது மற்றும் உண்மையில் திடமான தங்கத்தை வாங்காமலேயே தங்கத்தின் விலை உயர்விலும் எங்கே மற்றும் எப்படி சேமிப்பது என்பது குறித்தான கவலையில் இருந்தும் நீங்கள் பயனடையலாம். கடன், ஈக்விட்டி மற்றும் சமச்சீர் நிதிகள் பற்றி பேசிய பிறகு இப்போது நாம் நிதிகளின் நிதியை பற்றி பேசலாம். இவை தாங்களே மியூச்சுவல் ஃபண்டின் மற்ற யூனிட்டுகளில் முதலீடு செய்யும் நிதிகள். அதன் மூலம் உங்களுக்கு பல நிதிகளின் பலனை தருகிறது. இந்த நிதிகள் நீங்கள் நேரடியாக முதலீடு செய்ய எளிதில் அணுக முடியாத பங்குகள் அல்லது தொழில்களை அணுகவும் உங்களுக்கு உதவும். சர்வதேச பங்குகள் அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகளில் சில நிதிகளின் நிதியும் உங்களை முதலீடு செய்ய உதவுகின்றன. உதாரணமாக சில பிரபலமான நிதிகளின் நிதிகள் உள்ளன. இப்போது அவை இந்தியாவில் கிடைக்கின்றன. சர்வதேச சந்தைகளான அமெரிக்கா, பிரேசில் அல்லது சீனா போன்ற சர்வதேச சந்தைகளின் பங்குகளுக்கான அணுகலை வழங்குகின்றன. இந்த நிதிகளும் அது இந்தியாவில் அதிகம் இல்லாதிருக்கும் அதிக திறன் கொண்ட துறைகள் அல்லது தொழில்களில் உங்களை முதலீடு செய்யவும் உதவுகின்றன. எந்த வகையான முதலீட்டாளருக்கும் பல விருப்பங்கள் உள்ளன. நீங்கள் செல்வத்தை உருவாக்க விரும்புபவராக இருக்கலாம் அல்லது உங்கள் நிதி இலக்குகளுக்காக முதலீடு செய்யும் போது ஆபத்தை நிர்வகிக்கலாம். அதில் ஆச்சரியமில்லை. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்று மிகவும் பிரபலமான முதலீட்டு கருவியாகும். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்.